எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்னைக்கு நம்ம பொங்கல் விழாக்கு பார்க்க போகிறோம். இது ஃபஸ்ட் டைமாக நாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து எப்படி செஞ்சோன்றதை முழுமையாக நம்ம செஞ்சு காட்ட போகிறோம். பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி பானையில் தான் பொங்கல் வச்சுருக்கோம். ஃபஸ்ட் டைம் நம்ம பானையில் பொங்கல் வச்சுருக்கோம். சூப்பராக வந்துச்சு. வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம. ஃபஸ்ட்டு நம்ம இந்த காய்கறிகள்லாம் நைட்டே நம்ம சூரியனுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு படைச்சிருவோம். தட்டில் வச்சு பூஜை ரூமுக்கு மேலே வச்சுருவோம். நம்ம கிராமங்கள்லாம் நமக்கு வாசலில் வைப்பாங்க. நம்ம சென்னையில் இருக்கிறதுனால நம்ம வீட்டுக்குள்ளவே பூஜை ரூம் மேலேயே வச்சுறது பழக்கம். என்னென்ன காய்கறிகள்லாம் வச்சுருக்கோன்னு பாருங்கள். ஒரு 11 காய்கறிகள்லாம் வச்சுருக்கோம். இதிலருந்து எடுத்து தான் நாம் சமைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் துவரம்பருப்பை நல்லா ஒரு 4 வாட்டி வாஷ் பண்ணிடணும். அப்போ தான் நமக்கு அது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராது. அதை நம்ம எவ்வளோ நேரம் கழுவுறோமோ அவ்வளோ நல்லது உடம்புக்கு. நல்லா கழுவிட்டு நல்லா ஊற வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. இந்த பக்கம் வடைக்கு உளுந்தும் ஊற வச்சுட்டேன். நம்ம ஜவ்வரிசி வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். ஜவ்வரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை ஜவ்வரிசி மேலே ஊற்றிட போகிறோம். இந்த மாதிரி செய்யும்போது வேலை ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும். பாருங்கள், நல்லா கொதிக்கிற தண்ணியை வச்சுட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் மூடினீங்கன்னா மலர்ந்து வந்துடும் ஜவ்வரிசி. அதுக்காக தான் இந்த ஸ்டெப் பண்ணுறோம். ரொம்ப நேரம் ஆகும் இல்லைன்னா. இப்போ நம்ம பருப்புக்கு தேவையான அளவு தண்ணி போட்டுக்கிறோம். மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம். இப்போ பெருங்காயம், கட்டி பெருங்காயம் போட்டுக்கிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். இப்போ ஒரு 3 விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த பக்கம் நம்ம பட்டாணி உருளைக்கிழங்கு வறுவல் செய்ய போகிறோம். அதுக்காக நம்ம இந்த பக்கம் ஒரு குக்கரில் உருளைக்கிழங்கும் பட்டாணியும் போட்டு, பட்டாணி நான் நைட்டே ஊற வச்சிட்டேன். நைட்டு ஊற வைக்கிறது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுவும் ஒரு 2 விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். என்னோடய வேலையை எப்படி செஞ்சேன்றது நான் ஷேர் பண்ணுறது ஃபஸ்ட் டைம். இது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இந்த பக்கம் பருப்பு போட்டுட்டோம். இந்த பக்கம் உருளைக்கிழங்கு பட்டாணி வேக வச்சிட்டோம். இப்போது பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள், சூப்பராக. இதை லைட்டாக நம்ம மசிச்சா போதும். நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கும்போது பருப்பு நல்லாவே வெந்து வந்துடும். இப்போ நம்ம சாம்பாருக்கு தேவையானதை பண்ணிடலாம். இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிறேன். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறேன். வெந்தயம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் ஒரு 2 மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். இப்போது சாம்பார் வெங்காயத்தை நான் உரித்து வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம். அதை அப்படியே போட்டுக்கலாம். லைட்டாக வதங்கி வரட்டும். இப்போ நான் என்னென்ன காய்கறிகள்லாம் எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த பொங்கலுக்கு நம்ம நிறைய காய்கறிகள் போட்டு செய்கிறது விசேஷம். அதனால தான் நம்ம நிறைய காய்கறிகள் எடுத்திருக்கோம். வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம காய் சேர்க்கணும். தக்காளி கொஞ்சம் வதங்கணும். இந்த டைமில் நான் 10 பல்லு பூண்டு நல்லா தட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கோங்க. பூண்டு போட்டு செய்யும்போது சாம்பார் நல்லாவே ஒரு மணமாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நான் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். கத்திரிக்காய், முருங்கைக்காய் வதக்கிக்கலாம். வதங்கி ஒரு நிமிஷம் கழித்து மற்ற காய்கறிகளை 1 பை 1 சேர்த்துக்கலாம். இப்போ கத்திரிக்காய், முருங்கைக்காய் ஓரளவு வதங்கி வந்துருச்சு. இப்போ முள்ளங்கி, அவரைக்காய், கேரட் எல்லாம் சேர்த்துடலாம். இந்த பூசணிக்காய் மட்டும் கொஞ்சம் நேரம் கழித்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறம் பூசணிக்காயும் மாங்காயும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது நல்லா சாஃப்டான ஐட்டம், அது சீக்கிரம் வெந்துடும். இப்போ நான் நல்லா 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். இப்போ நல்ல காய்கறிகள் வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நாம் மீதம் இருக்கிற பூசணிக்காயும் மாங்காயும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் 1 பை 1 சேர்க்கணும். அப்போ தான் எல்லாமே ஒன்றா கலந்து வரும். இல்லாட்டி முதலே சேர்த்துட்டோன்னா ரொம்ப ஓவராக குக் ஆயிரும். இப்போ இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன்.
நான் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தான் சேர்க்க போகிறேன். நல்லா ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. தனியாக எந்த மசாலாவும் சேர்க்கறது இல்லை. இதுதான் நான் எல்லாத்துக்கும் செய்வேன். எல்லா ரெசிபிக்கும் இந்த மிளகாய் தூள்லேயே நான் நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கேன். நீங்கள் போய் வீடியோவில் போய் பார்த்துக்கோங்க. புளி கரைசல் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி முழுகிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு கொதி வர வரைக்கும் காய்கள் நல்லா வெந்து வந்துடட்டும். ஏற்கனவே நல்லா வதங்கிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே அதிகம். பாருங்கள், காய்கறிகள்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம பருப்பை ஊற்றிடலாம். உங்களுக்கு எந்த அளவு திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் மறுபடிக்கும் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் தூவிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிம்பு கொடுத்துடலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆயிலும் கடுகும் போட்டுக்கலாம். ரெண்டு வரமிளகாய் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். இப்போது தாளிப்பை மேலே ஊற்றிட்டோன்னா சாம்பார் ரெடி. நிறைய காய்கறிகள் போட்டு சாம்பார் சூப்பராக இருக்கும். மேலே கொத்தமல்லி தூவி விட்டுருங்க. அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அடுத்த ரெசிபிக்கு போகலாம். இப்போ நம்ம பொங்கல் செய்கிறதுக்காக அரிசியை கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். அதுக்காக 3/4 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், பச்சரிசி. அது கூட ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நம்ம சிறுபருப்பு போட்டுக்கலாம். நல்லா மேலே வரைக்கும் இருக்கட்டும். நல்ல இதை ஒரு 4 வாட்டி வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுடலாம். இப்போ நல்லா 4 முறை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஊற விட்டுடலாம் தண்ணியில். இப்போ பொங்க பானையை வச்சாச்சு. நான் ஃபஸ்ட் டைம் பொங்க பானையில் பொங்கல் வச்சுருக்கேன். பானையில் நல்லா மஞ்சள் குங்குமம்லாம் தடவி வச்சிடலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு பால் ஊற்றிக்கிறேன். பால் போட்டு செய்யும்போது பொங்கல் ரொம்பவே டேஸ்ட்டாக க்ரீமியாக இருக்கும். இப்போ நம்ம 1 டம்ளர் அரிசிக்கு ஒரு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். பொங்கல் சூப்பராக பொங்கல் பொங்கி கிழக்க பார்த்து வந்துருச்சு. பால் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, நல்லா பொங்கி வந்துருச்சு பாருங்கள். பொங்கல் நல்லா பொங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நாம் அரிசி போட்டுடலாம். இது பானையில் வைக்கும்போது அந்த பால் போட்டிருக்கிறதுனால பொங்கிட்டே இருந்துச்சு. ஸ்லோவில் வச்சு தான் செஞ்சேன். நான் 1 டம்ளர் அரிசி எடுத்தோம் இல்லையா, 2 டம்ளர் அளவுக்கு வெல்லத்தை போட்டுக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி கரைச்சி நல்லா ஒரு கொதி வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், வடிகட்டி ஊற்றிட்டேன். ஒரு கொதி வந்தால் போதும், ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. வடிகட்டிக்கோங்க, கல் மண் தூசி இருக்கும், அதுக்காக தான். நல்லா அரிசி நல்லா குழஞ்சி வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம வெள்ளை கரைசல் போடுறோம். பாருங்கள், பார்க்கும்போதே தெரியுது பொங்கல் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம வெல்லம் சேர்க்குறோம். இப்போ அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். நல்லா ஒன்றா சேர்ந்து திரண்டு வரட்டும். நல்லா தாராளமாக நெய் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் முந்திரி போட்டுக்கிறேன். முந்திரி செவந்து வரட்டும். அதுக்கப்புறம் திராட்சை போட்டுக்கலாம். ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஏலக்காய் பவுடர் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிட்டேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக சேர்த்துக்கோங்க. நல்ல மணமாக இருக்கும் பொங்கல். இப்போது நம்ம முந்திரி திராட்சையும் நெய்யோடு அப்படியே கொட்டிடுங்க. கொட்டி கிளறி இறக்கிட வேண்டியதுதான். சூப்பரான ஒரு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு.
நல்லா தக்க தக்கன்னு கொதிச்சு வந்துடுச்சு. நல்லா கிளறி கொடுத்துட்டு ஒரு நிமிஷத்தில் இறக்கிடலாம். இப்போ நாம் மறுபடிக்கும் ஒரு பேனில் நம்ம எண்ணெய் விட்டு கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி, ஒரு பெரிய தக்காளியை நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா தக்காளியை வதங்கி வரணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு தான் நான் சேர்க்குறேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிங்கன்னா ரொம்பவே மணமாக இருக்கும். கல்லுப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சிகப்பு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அப்போ தான் நல்லா காரசாரமாக உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா ரெடி ஆகும். இப்போ நல்லா ஒன்றா கலந்துட்டோம் பாருங்கள். இந்த டைமில் நான் வேக வச்ச பட்டாணியை சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பட்டாணியோடு சேர்ந்து கலந்து வரட்டும். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். இப்போ பட்டாணி நல்லா கலந்து வந்துருச்சு பாருங்கள். நல்லா ஒரு முறை கலக்கி எடுத்துகிட்டு இப்போ நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துருவோம். இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக உருளைக்கிழங்குல அந்த மசாலா காரம்லாம் போய் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா ரெடியாகி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கிற வேண்டியது தான். இப்போ நம்ம பலக்காய் கூட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து எல்லா காய்கறிகளும் போட்டால் எல்லோரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் காய்கறிகள் மட்டும் போட்டு செஞ்சுக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். 2 வரமிளகாயும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சிம்பிளாக செய்யும் போதே இந்த காய்கறிகள் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு வெங்காயத்தை நல்லா குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரணும், முழுசாகவே இருக்கக்கூடாது. இப்போ இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் நமக்கு. தக்காளி வெங்காயம் முழுமையாக தெரியவே கூடாது, வதங்கி வரணும். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். இதில் என்னென்ன காய்கறிகள்லாம் சேர்க்குறோம் பாருங்கள். கத்திரிக்காவை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அவரைக்காய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்துருக்கேன். பூசணிக்காய் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து சேர்த்துக்கோங்க. இந்த காய்கறிகள் எல்லாம் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். ஆனால் பூசணிக்காய் சீக்கிரம் வெந்துடும். அதனால் இது வதக்கி வந்ததுக்கப்புறம் பூசணிக்காய் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இது குழம்பு மாதிரி செய்ய போகிறதில்ல, காய் மாதிரி தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான அளவு தண்ணி தான் ஊற்றணும், நிறையா ஊற்றிடக்கூடாது. இப்போது மொச்சை சொல்லுவாங்க இல்லையா, அந்த மொச்சையும் சேர்த்துருங்க. இப்போ பூசணிக்காவும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அப்படியே நல்லா வேக வச்சிடலாம். அவ்வளோ நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். தண்ணி கொஞ்சம் இருக்குது, தண்ணி ஃபுல்லாக குறையிற அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சு காய். இதுதான் சூரியங்காயின்னு சொல்லுவாங்க.
இப்போ நம்ம ஜவ்வரிசியை பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்து வந்துருச்சு, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே குக்கரில் போட்டு ஒரு விசில் மட்டும் எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றினாவே போதும். பாருங்கள் கண்ணாடி மாதிரி ஜொலி ஜொலிக்குது ஜவ்வரிசி, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு சுட தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம சேமியா வறுத்த சேமியா தான் இருந்தாலும் இன்னொரு வாட்டி நம்ம வறுக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நெய்யில் நம்ம வறுக்கும்போது அது டேஸ்ட் இன்னுமே தூக்கலாக இருக்கும். இப்போ நம்ம சேமியாவை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ அந்த ஜவ்வரிசிலே இந்த சேமியாவை போட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ நம்ம எந்த கப்பால் ஜவ்வரிசி எடுத்தோமோ அந்த கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். இப்போ ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா ஜவ்வரிசியும் சேமியாவும் ஒன்றா கலந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம நல்லா திக்கான பால் காசி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சூப்பராக பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட வேண்டியதுதான். நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. முந்திரி ஃபஸ்ட்டு வதக்கி எடுக்கலாம். முந்திரி லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறம் தான் திராட்சை சேர்க்கணும். இப்போது நான் குட்டியாக கொஞ்சம் பாதாம் பருப்பையும் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ இந்த பாயசத்தில் அதை போட்டுடலாம். நெய்யில் வதக்கின முந்திரி திராட்சை சேர்த்துட்டா பாயசம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். நம்ம வடை செய்கிறதும் கோஸ் செய்கிறதும் காட்டலை, அதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அதை நிப்பாட்டிட்டோம். இப்போது சாதம்லாம் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக நம்ம பொங்கல் செஞ்சது எப்படி செஞ்சோன்றதை நம்ம காமிச்சிருக்கோம். இது பிகினர்ஸ் பேச்சுலர்ஸ்க்கெலாம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறவங்களா இருந்ததுன்னா பொங்கல் செய்கிறதுக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாமளும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இந்த மாதிரி செஞ்சு போடுறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு இது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பொங்கல் பானை பொங்கல். ஃபஸ்ட்டு பொங்கல் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சாதம் போட்டுக்கிறேன். பொங்கல் வச்சிடலாம். மெதுவடை, உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா, கோஸ் பொரியல் செஞ்சுருக்கோம். அப்புறம் பலக்காய் பொரியல் வறுவல், ரசம், பாயசம், பால் பாயசம், பருப்பு நெய் கடையல்.
பல காய் போட்ட சாம்பார், அப்பளம். அவ்வளோதான் நம்ம இன்றைக்கி பொங்கலுக்கு செஞ்சுருக்கோம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சமைச்சிருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி சமைச்சிங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டு பொங்கல் இதுதான். நாங்கள் இப்படி தான் பொங்கல் கொண்டாடியிருக்கோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. இதில் ஏதாவது குறை இருந்தாலும் நிறை இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப வேகமாக அவசரமாக இந்த கோலம்லாம் போட்டது சிம்பிளாக போட்டு சிம்பிளாக பொங்கல் கொண்டாடியாச்சு. கரும்பு, மஞ்சள். இந்த விழாக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.